டாக்டர், 30 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் என்ன மாதிரியான எக்ஸர்சைஸ் எல்லாம் பண்ணலாம்? பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளிலும் அவங்க உடம்பினுடைய மாற்றங்கள் ஆண்களுக்கு இல்லாத சில மாற்றங்கள் அவங்களுக்கு இருக்கு. உடல் வாகு வேற, உள்ள நடக்கிற மாற்றங்கள் வேற. அதற்காக அவங்க என்ன பண்ண மருத்துவரை சந்திக்காம இருக்கலாம். எண்ணம் உண்டாயிடுச்சுன்னா அதுக்கு வேண்டிய ஆக்டிவிட்டி வந்துடும். இதுல நீங்க உங்களுடைய பளு தூக்குவது, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ், இது ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு. தயவு செஞ்சு அவர்களுடைய எக்ஸசைஸில் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் வேணும். நிறைய நேரம் நடக்கிறது மட்டும் பத்தாது. குறைஞ்சது அந்த நடக்கிற காலம் தவிர்த்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ நம்ம ஸ்குவாட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தயவு செஞ்சு ஸ்டார்டிங்கில் 10 பண்ண முடியலன்னா 2 பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி 10 மாற்றுவோம். அந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாமே நம்மளுடைய போன் மாஸ், மசில் மாஸை வச்சுருப்போம், நல்லா வச்சுருப்போம். பெண்களானவங்க அவங்களுடைய வயிறு பகுதியை ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் திரும்ப பழைய நிலைக்கு அவங்க கொண்டு வரலைன்னா நோய்கள் வர வாய்ப்புகள் உண்டு, ஹர்னியா வர வாய்ப்பு உண்டு, ஆப்ரேஷனை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு உண்டு. இதனால் பெண்கள் கோர் ஸ்ட்ரெங்தனிங் பண்ணியே ஆகணும். அந்த மசிலில் எப்படி ஸ்ட்ரெங்தனிங் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியாக ப்ரீதிங், அந்த மூச்சை எடுத்துகிறது தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது, உயிரே இருக்குது. தயவு செஞ்சு இந்த மூச்சு எடுத்துக்கிற பழக்கத்தை கரெக்டாக தெரிஞ்சு செய்கிறது ரொம்ப முக்கியம்.